அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் பாகிஸ்தான் மீடியேட்டர் தகுதி குறித்து ஈரான் தரப்பிலிருந்து மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஈரானின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இப்ராஹிம் ரிசாய் பாகிஸ்தானை ஒரு நடுநிலையான மத்தியஸ்தராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு நல்ல அண்டை நாடு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் காட்டும் அணுகுமுறை முற்றிலும் பாரபட்சமானது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் இந்த அதிருப்திக்கு மிக முக்கியமான சில காரணங்களை ரெசாய் பட்டியலிட்டுள்ளார். லெபனானில் போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று அமெரிக்காவின் வாக்குறுதி மீறப்பட்ட போது பாகிஸ்தான் அதை ஏன் கண்டிக்கவில்லை என்பதுதான் ஈரானின் கேள்வி. அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய போதும் ஒரு மீடியேட்டராக பாகிஸ்தான் மௌனம் காத்தது. அது நாட்டின் மீதான நம்பகத்தன்மையை முற்றிலுமாக சிதைத்துவிட்டதாக ஈரான் கருதுகிறது. பாகிஸ்தான் எப்போதும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நலன்களுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறது. அமெரிக்காவின் விருப்பங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச தயங்குகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தன. பேச்சுவார்த்தைக்கு முன்னரே அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் தொடர்ந்து கூறி வந்தது. அந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் இந்த செயல்பாடு ஈரானின் நம்பிக்கையை தகர்த்துள்ளது. ஒரு மத்தியஸ்தராக செயல்படுபவர் நடுநிலையாக இருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதால் அந்த நாடு இனி சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு சரிப்பட்டு வராது என்று ஈரான் முடிவெடுத்துள்ளது. இந்த விவகாரம் பாகிஸ்தான் ஈரான் இடையிலான ராஜதந்திர உறவில் ஒரு புதிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த பாகிஸ்தான் தற்பொழுது தனது நம்பகத்தன்மையை இழந்து நிற்கும் இந்த சூழல் மத்திய கிழக்கு அரசியலில் அடுத்த கட்டமாக எத்தகைய மாற்றங்களை உருவாக்கும் என்பது பெரும் கேள்வியாகவே எழுந்துள்ளது.